Pachai Thakkali Kulambu. Hi, hello, வணக்கம். Dosa pizza உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அருமையான பச்சை தக்காளிகளை, அதாவது காய் பக்குவத்தில் இருக்கக்கூடிய தக்காளிகளை வைத்து சுவையா சுலபமா நொடியில எப்படி குழம்பு தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுக்கு திடீர்னு ரொம்ப சுவையா ஒரு குழம்பு பண்ணணும்னு வெச்சுக்கோங்க. தக்காளி குழம்பு தான். அதுல வேற இந்த தக்காளி வந்து ஒரு காய் பக்குவத்துல கிடைக்கும் இல்லீங்களா? அப்படி தெரியாம நமக்கு கிடைச்சிருச்சுனாலோ அல்லது நம்ம இதுக்கனே வாங்கிட்டு வந்தாலும் இந்த தக்காளிகளை அழகா ரொம்ப பொடியா நறுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சுமாரான ஒரு அளவுக்கு நறுக்கினா போதும். நறுக்கி நம்ம இதை போட்டு வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்களா, இது நல்ல பச்சையாவே இருக்கு. ரொம்ப சுலபமா ஆனா அதே நேரத்துல சுவையா இருக்கும். தக்காளி வந்து காயா இருந்தாலும் வெந்து வரும்பொழுது ரொம்ப சுவையா இருக்கும். அதனால தான் இதை நம்ம வந்து செய்து பார்த்தீங்கன்னா நிஜமா இதனுடைய ஒரு அருமையான சுவையை உணர்வீங்க. இந்த குழம்பு ரொம்ப சுவையாக என்னோட மாமியார் செய்வாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம எல்லா தக்காளியும் நறுக்கிடலாம். இப்போ நம்மக்கிட்ட தக்காளிகளை நல்லா அரைஞ்சி எடுத்துட்டோம். இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கான தண்ணீரை ஊற்றி நம்ம அடுப்பில் நல்லா வச்சிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை மூடி ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் தக்காளிகள் வந்து மிருது தன்மை அடையணும். அதுக்காக நம்ம இதை இப்படி வச்சுருக்கோம். இது கொதித்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணலான்னா, நாம் தேங்காய்ப்பூ மற்றும் ஜீரகம், வேறு எதுவுமே இல்லை இதுக்கு, தேங்காய்ப்பூ மற்றும் ஜீரகம் இது ரெண்டுத்தை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு விழுது பக்குவத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப மைய அரையணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த தேங்காயும் ஜீரகமும் நல்லா சேர்ந்து அரைந்திருந்தால் போதுமானது இதுக்கு. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா நம்மளுடைய தக்காளிகள் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வச்சுருக்கிற பொடியெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் மற்றும் கொத்தமல்லி அல்லது தனியாத்தூள். இந்த கொத்தமல்லி தூள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தனியா அப்படின்னு சொல்லலாம். அந்த தூளை கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அரைத்த விழுதை சேர்த்துடலாம். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, அரைத்த விழுதை இது கூட சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் வந்து பொதுவாக நல்ல வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அதனால தான் நம்மளுடைய பாரம்பரிய எல்லா உணவு வகைகள்லையும் நம்ம கொஞ்சம் தேங்காயை நிறையா சேர்த்துட்ருந்தோம். அதனால் இந்த மாதிரி தேங்காயெல்லாம் அரைச்சி பண்ணுற குழம்பு வகைகளை நம்ம வந்து மறக்காமல் இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது நம்மளுடைய குடும்ப ஆரோக்கியம் நல்லா பாதுகாக்கப்படும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த தேங்காய் அரைத்த விழுதை இதில் போட்டிருக்கோம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீண்டும் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வர வரைக்கும் இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து இறக்கிடலாம். இப்போ தேங்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது பார்த்திங்களா, நல்லா ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கும். நல்லா கொதித்து எல்லாம் கலந்து அருமையான ஒரு பக்குவத்தில் நம்மளுடைய இந்த பச்சை தக்காளி குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை தாளிக்கலாம். தாளிக்கல கரண்டி வச்சிடலாம். அதில் சிறிதளவு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகை தவிர சோம்பு உபயோகப்படுத்த போகிறோம். சோம்பு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மணத்தை கொடுக்கும் இல்லைங்களா? அதனால் சோம்பு உபயோகப்படுத்த போகிறோம். ஆனால் சோம்பை உபயோகப்படுத்தும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையை உபயோகப்படுத்தணும். அதாவது அதிகமாக உபயோகப்படுத்திட்டிங்கன்னா என்ன ஆகும், அது கொஞ்சம் கசப்பு தன்மையை நம்ம செய்யக்கூடிய பதார்த்தத்தில் கொடுத்துரும். அதனால் நம்ம குறைவாக ஒரு அளவோடு உபயோகப்படுத்திக்கலாம். ரொம்ப கால் அளவு தான் எடுத்திருக்கேன். கால் தேக்கரண்டி அளவு தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கிலோ தக்காளிக்கு நம்ம அவ்வளோதான் உபயோகப்படுத்துகிறோம். அப்புறம் கடுகு, இஞ்சியும் என்ன பண்ணலான்னா லேசாக நம்ம நுணுக்கி சேர்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சின்ன கல் வச்சு அப்படி நுணுக்கிறது, அந்த மாதிரி நுணுக்கிட்டு இதில் சேர்த்துடலாம். கடுகு மற்றும் சோம்பு. கடுகு முழுவதுமாக வெடித்ததும் கருவேப்பிலை மற்றும் அந்த இஞ்சியை லேசாக வதக்க போகிறோம்.
இது வந்து இஞ்சியின் மனம் பிடிக்காதவங்க இதை தவிர்த்துடலாம். ஆனால் இஞ்சி உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்றதுனால நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். பொதுவாக தேங்காய் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் இஞ்சி சேர்த்தோம்னா ஜீரண சக்திக்கு அது ரெண்டும் ஒத்து போகும். அதனால தான் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். நம்மளுடைய குழம்புல இதை சேர்த்துடலாம். பார்த்தீங்களா, பெரிய வேலையே இல்லை, சுலபமாக சீக்கிரத்தில் நம்முடைய தக்காளி குழம்பு தயாராகிடுச்சு. என்ன நண்பர்களே, இந்த காய் தக்காளிகளை வைத்து ரொம்ப சுலபமாக தக்காளியை போட்டோமா, தேங்காய் அரைச்சி ஊற்றினோமா, சட்டுன்னு தயார் நம்மளுடைய காய் பச்சை தக்காளி குழம்பு. அருமையான இந்த குழம்பை செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்குங்க. தோசை பீஸா என்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றுக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.